Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. ஈத் அன்னைக்கு வட்டலாப்பம் இல்லாமல் அந்த ஈதே வந்து கம்ப்ளீட் ஆகாது. இன்றைக்கி ஈத் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் வட்டலாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வட்டலாப்பம் நிறைய வாட்டி போட்டிருக்கோம், ஒயிட் சுகர்லாம் சேர்த்து. இந்த வாட்டி கருப்பட்டி சேர்த்து நம்ம வட்டலாப்பம் செய்ய போகிறோம். நம்ம ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்படின்னு. வட்டலாப்பம் இந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரோட ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வட்டலாப்பம் செய்கிறதுக்கு ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். கருப்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்குது. ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு 350 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நட்மெக் பவுடர், கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நம்ம இடிச்சிட்டு சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேரமலைஸ் பண்ணிக்க போகிறேன். சுகரும் கொஞ்சம் வந்து லைட்டாக நம்ம சேர்த்தா தான் அந்த வட்டலாப்பம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் கருப்பட்டியில் சேர்த்தா அந்தளவுக்கு வந்து அந்த இனிப்பு வந்து தூக்கலாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்து சுகர் கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இடித்து வச்சுருக்கேன் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இந்த கருப்பட்டியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா துருவி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 10 முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணுறதா கூட பண்ணலாம். இப்போ கருப்பட்டி நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க, ஏன்னா ஒரு ட்ராப் கையில் பட்டா கூட போச்சு. இப்போ முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் தான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கொலன்ட்டு ஆயிடும், கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக சேர்த்துக்கணும். அடுத்தது கருப்பட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நட்மெக் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் பவுட்ரு வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். நம்ம ஆல்ரெடி பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அந்த கருப்பட்டிலே நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறதுனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த மோல்டில் பேக் பண்ணுறீங்களோ அந்த மோல்டில் நல்லா நெய் தடவிக்கோங்க. இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதை நான் வீடியோவில் காட்டலை, ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அந்த முட்டையோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஸ்டீம் ஆகும்போது அந்த தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கும். இப்போது ஒரு பேனில் இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மோல்டை இதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இதை நீங்கள் அப்படியே சூடாக சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்டர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த கருப்பட்டி சேர்த்ததால். இது அப்படியே கட் பண்ணி வாயில் போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, சாஃப்டாக அப்படியே வேறு லெவல் டேஸ்ட். இது கண்டிப்பாக ஈத் அன்னைக்கு மார்னிங் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வட்டலாப்பம் ஒயிட் சுகர் சேர்த்தும் நான் வந்து ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அதுதான் எங்கள் வீட்டில் செய்கிற ட்ரெடிஷ்னல் ரெசிபி. பாதம் முந்திரி பருப்புலாம் போட்டு அதுவும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. ஈத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வட்டலாப்பம் இல்லாமல் இந்த ஈதை கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.